கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பத்ரியை கேளுங்கள். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இன்னும் சில கேள்விகள் இருக்கின்றன. அவற்றை பத்ரியிடம் கேட்கலாம். BJP is communal because it talks of Hindutva and parties like TVK wouldn't want to associate. But how about openly religious denominated parties like Muslim League, etc.? Are they communal? Why aren't they termed so? இது இந்த கம்யூனல் அப்படிங்கிறதோடைய டிக்ஷனரி அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதத்தை முன்வைத்து உருவாக்கப்படும் கட்சிகள் எல்லாம் கம்யூனல். அப்போ உண்மையிலே முஸ்லீம் லீக் தான் கம்யூனல். பாரதிய ஜனதாவில் மைனாரிட்டி பிரிவு அப்படின்லாம் இருக்குது. அதில் சில முஸ்லீம்ஸ் இருக்காங்க, டோக்கன் முஸ்லீம்ஸாவது இருக்காங்க. வேலூர் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருக்கார், அலிஷா அப்துல்லா அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி சில முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்கள பெரிய குறையாக சுட்டி காட்டுறது அது பெரிய கட்சியாக ஆகி, நாங்கள் உண்மையிலேயே செக்குலர், நாங்கள் எல்லாரையும் உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னாலும் சில இடங்களில் ரொம்ப பிளேட்டண்ட்டாக கம்யூனல் ஸ்பீச்சஸ் கொடுத்தது. இன்றைய நம்முடைய பிரதமர் குஜராத்தில் முதல்வராக இருக்கும் பொழுது சர்ச்சைக்குரிய பல பேச்சுக்களை பேசியிருக்கார். அதை நான் குறிப்பிட்டே சொல்லுவேன். நான் அதற்கான ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. எப்படி ஆர்எஸ்எஸ் உடைய ஆரம்பங்கள் எங்கிருந்து வருகிறது, அது பாரதிய ஜனசங்கம்லேருந்து ஆரம்பித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியாக மாறுகிறது. அப்போ ரைட் த்ரூ முஸ்லீம்கள் மேலே ஒரு கொஸ்டினபிள் ஒரு திங்கிங் அது ஏன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு இணையாக மற்ற கட்சிகள் கம்ப்ளீட்டாக அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறத நோக்கி போகிறது. உனக்கு இன்னும் நான் நிறையா தரேன். ஈக்குவல் ப்ராப்ளம் மன்மோகன் சிங் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயிலையும் முஸ்லீம்களுக்கு அதிக பங்கு இருக்கணும் அப்படின்னு பேசினது. ஸோ இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனல். அப்படி பார்த்தா இந்திரா காந்தி ரொம்ப ஹெவிலி கம்யூனல் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. மம்தா பானர்ஜி ஹாரிபிளி கம்யூனல், இஸ்லாமிக் கம்யூனல் பாலிடிக்ஸ். கேரளா முழுக்கவே கம்யூனல் பாலிடிக்ஸ் தான். தமிழ்நாட்டு முஸ்லீம் லீகையும் கேரளா முஸ்லீம் லீகையும் நீங்கள் சேர்த்தே பார்க்க முடியாது. அவங்க எக்ஸ்ட்ரீம்லி கம்யூனல், இன்க்ளூடிங் ஒரு அஜெண்டா. கம்யூனல் அப்படிங்கிறது இனி மாற்றவே முடியாதது. நான் இன்னொன்று சொல்கிறேன், உலகத்தில் போனீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் செக்குலர் நாடுன்னு சொல்கிறீங்களோ, இன்றைக்கி அமெரிக்காவில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அமெரிக்கா அப்ஹோல்ட்ஸ் கிறிஸ்டியன் வேல்யூ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது சமீப காலத்தில் வந்தது. அந்த கட்சியில் எல்லாரும் அதை சொல்ல ஆரம்பிக்கல. அது எக்ஸ்ட்ரீம் டிஸ்கஷனாக அது போயிட்டுருக்கு. ஒயிட் கிறிஸ்டியன் வேல்யூஸ் அதுதான் அவங்க முன்வைக்கிறதாக அவங்க சொல்கிறது. ஐரோப்பாவில் பல நாடுகளில் இது பேசப்பட ஆரம்பிச்சாச்சு. இப்பொழுதைக்கு முஸ்லீம் லீகை போய் கம்யூனல்னு சொல்லலை, எங்களை மட்டும் கம்யூனல்னு சொல்கிறீங்களேன்னு பாரதிய ஜனதா இதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆனால் என்னுடைய ஒப்பீனியனில் பாரதிய ஜனதா தன்னுடைய முஸ்லீம் ரெட்டாரிக்கை நிச்சயமாக எலிமினேட் பண்ணணும். அதை கீழ்மட்ட தலைவர்கள் கூட சொல்லக்கூடாது. அதுக்காக நீங்கள் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் முஸ்லீம்களை திட்டிட்டு இந்துக்களுக்காக குரல் கொடுக்கும்போது அது ரொம்ப ஸ்டார்க்காக புரியுது. இப்போ முஸ்லீம்களை நான் திட்டலைன்னா அவங்க மட்டும் எனக்கு ஓட்டு போட போகிறானான்னு கேட்கக்கூடாது. எப்போவுமே யாராவது ஒருத்தர் உங்கள் கட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்காக அவங்கள திட்டலாமா? அந்த பாலிடிக்ஸ் இன்றைக்கும் பாரதிய ஜனதா அதிலிருந்து நகரணும். அதுக்கு மல்டிபிள் சேர்ன் ஆகணும். அடுத்தடுத்து வருபவர்கள் அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய சித்தாந்தம் அப்படி மாறிக்கிட்டே போகணும். ஸோ இன்னைக்கு பாரதிய ஜனதா கம்யூனலா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதில் ஒரு கம்யூனல் எலிமெண்ட் இருக்குது. பட் ஈக்குவல் கம்யூனல் எலிமெண்ட் காங்கிரஸ்லேயும் இருக்குது, திரிணாமுலில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி அப்பீசிங் கட்சிகள் அத்தனைக்கிட்டையும் இருக்குது. அது தாவேக்காவிலிருந்து ஆரம்பித்து, ஏன்னா அவங்க வெளிப்படையாகவே நாங்கள் மைனாரிட்டிகளுக்கு ஆதரவான அரசு அப்படின்னே சொல்கிறாங்க. நீ எதுக்கு மைனாரிட்டிக்கு ஆதரவான அரசாக இருக்கணும்? அனைவருக்குமான அரசுன்னு சொல்ல. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு இஷ்யூ இருக்குது. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பத்திலிருந்தே 2 பேருக்கான ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தாங்க. அது கான்ஸ்டியூஷன் ஃபவுண்டர்ஸ், அந்த கான்ஸ்டியூஷன் எழுதினவங்களே கொண்டு வந்தது தான். அது ஒன்று முக்கியமாக ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்காக. ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கான பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அவர்களுக்கான கோட்டா, அவர்களுடைய நிலையை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு. இன்னொன்று சிறுபான்மை, மத சிறுபான்மையினர், மத மொழி சிறுபான்மையினர் இந்தியா முழுக்க எடுக்கும் பொழுது மத சிறுபான்மையினர் அது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்திலேருந்து நம்ம வரோம். இந்த மத சிறுபான்மையினருக்கான
ஏன்னா அவங்க வந்து வாக்குகள் மூலமாக டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்காது. எனவே அவர்களுக்கென்று ஒரு சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். உதாரணமாக மதச்சிறுபான்மையினர் உருவாக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், அதற்கான அப்ரூவல் ப்ராசஸ் அது எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக். அவர்கள் செய்வதை மற்ற அதாவது மத பெரும்பான்மை இந்துக்களால் செய்ய முடியாது. சிஎம்சி வேலூர் மாதிரி உங்களால் பண்ண முடியாது இந்து ஆர்கனைசேஷனால். அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அது ஒரு பெரிய இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணிருச்சு. பிற்காலத்தில் ரொம்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அதை வேற ஒரு விஷயத்துக்காக சேலஞ்ச் பண்ணும்பொழுது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது பேஸ்ட் ஆன் கான்ஸ்டியூஷன் ரைட் டு எஜுகேஷனுங்கிறத வந்து நீங்கள் வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸை உன்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ லாப்சைடட் ஆகுது. நீங்கள் கொண்டு வரக்கூடிய பல சட்டங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு பொருந்தாது அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வேற இடத்துல கொண்டு போய் வைக்குது. பேலன்ஸ் இல்லாமல் போகுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அதுக்காக நீங்கள் ஓவர்ட்லி கம்யூனலாக நீங்கள் இருக்கணுங்கிறது இல்லை. நீ எல்லாத்தையும் அள்ளிட்டு போய்டுற, நீ மாட்டுக்கு வதன்னு பிள்ளைங்களை பெற்றுக்கிற, அந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் வந்து தவறானது. பேலன்ஸ் இருக்கணும். நம்ம என்ன பேசுகிறோங்கிறதுல இந்துக்களுக்கான பல குறைபாடுகள் இருக்குது கான்ஸ்டிடியூஷனலி. அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது? நீ வந்து அவங்களோட எனக்கு நிறையா கொடுன்னு கேட்கல. நான் வந்து கீழே இருக்கக்கூடாது, அனைவரும் சமம் அப்படிங்கிறத நோக்கி போகணுங்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக. ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூசிங் சோஷியல் மீடியா பிஆர், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? இன்னைக்கு சோஷியல் மீடியா பிஆர் வந்து பண்ணலைன்னா ஒருத்தர் மனுஷனே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க எப்படி எந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் இது முக்கியத்துவம் பெறுது. நீங்கள் வந்து உங்களுடைய வேலை சம்பந்தமானது, அப்புறம் உங்களுடைய தனிநபர் முயற்சிகளில் நான் என்னென்னலாம் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அது ஓகே. ஆனால் அது உங்களுடைய வேலை நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய இப்போ நம்ம யூஸ்வலி தமிழக வெற்றி ரீல்ஸ் கழகம் பற்றி தான் நம்ம அதிகமாக பேசுவோம். அவங்க எங்கே பார்த்தாலும் போகிறது, கையிலேயே வீடியோவை எடுத்துகிட்டே போகிறது, அவங்க சாதாரணமாக இயல்பாக பேசுகிறது கூட அது ஒருத்தர் அந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து அந்த சைட்லேருந்து கீழேருந்தும் அதை வீடியோ எடுத்து அதை கட் பண்ணி அதெல்லாம் போட்டு பண்ணுறது அப்படிங்கும்போது அது தவறானது. ஆக்சுவலாக மினிஸ்டருக்குமே தவறானது. நம்ம வந்து கீர்த்தனா அப்படிங்கிற அமைச்சர் அவங்க மட்டும் இல்லை, இன்னும் பல பேர், பட் இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஆனதுக்காக அதை சொல்கிறேன். ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் ஒரு குழந்தை பாவம், அது பெரிய பெரிய ஆளுங்க, நீ துண்டு குழந்தை, பெருசு பெருசாக ஆட்கள் வந்து நிற்கிறதே வந்து அச்சுறுத்துது தான். அப்புறம் அது உள்ள கேள்வியை கேட்டு அதாவது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அந்த இடத்துல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பண்ணாலும் அது தப்பு தான். நம்ம சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்படியே டக் டக் டக்குன்னு நடந்துட்டு போய் ஒரு இடத்துல போய் கடைநிலை ஊழியர் ஒருத்தரை வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் கேள்வி கேட்கறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. நீ பண்ணது மட்டும் இல்லாமல் அதை பெருமையாக நீ வந்து ரீல்ஸும் எடுத்து போட்டா அவனை சஸ்பெண்ட் பண்ணணும். இந்த லைன் ஆஃப் யுவர் டியூட்டி நீ பண்ணுறத கூட என்ன கேமரா குருவை கூட்டிட்டு போற நீ, அதுதான் உன் வேலையா? அப்புறம் பிரைவசி ஆஃப் த அதர் பர்சன் இஸ் வயலேட்டட் இன் தட். அந்த கடைநிலை ஊழியர் வந்து அவர் தப்பே பண்ணுறான்னு வச்சுப்போம், அது எல்லாருக்கும் படம் போட்டு காமிக்கிறதுக்கு நீ யார்? என் கன்சென்ட் வாங்கிட்டியா? இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் கன்சென்ட் அப்படிங்கிறதே தெரியறது இல்லை. எல்லாரோடையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அவங்க பக்கத்தில் போய் நின்று யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு ஃபோட்டோ, அதில் வந்து சில பேர் வந்து அலோவ் பண்ணிவிடுவாங்க. பட் நீ என்ன என் பெர்மிஷன் கேட்டியா? இந்த ஃபோட்டோவை எப்படி யூஸ் பண்ண போகிறேன்? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை வீடியோ வேறு எடுக்கிறேன், நான் பேசுகிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன். இட்ஸ் நாட் அலௌட் அட் ஆல். அப்போ அதை வச்சுக்கொண்டு தன்னை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டர்ன் வார்னிங் சீஃப் செக்ரட்டரியும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் கொடுத்துடணும் எல்லா ஸ்டேட்லேயும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கட்டாயமாக அப்படி ஒரு விதியை கொண்டு இருக்கணும். தனிநபர்கள், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள், இவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் நீ ஒரு வீடியோ எடுக்கவே கூடாது. டிசிப்ளினரி ஆக்ஷனாலும் வீடியோ எடுக்க சொல்லி யாரும் கேட்கல. நான் அப்சர்வ் பண்ணேன், நீ உன் சீட்டில் இல்லை, நீ வேலை செய்யலை, எனக்கு மெமோ கொடு, நான் எனக்கு வந்து ஒரு யூனியன் ரெப்ரசன்டேட்டிவோட ஒரு லாயரோட வந்து நான் உனக்கு பதில் சொல்லிட்டு போகிறேன். இது 4 செவத்துக்கு வெளில தெரியக்கூடாது. நீ எப்படி என்ன பப்ளிக்கில் நீ சத்தம் போட்டு பேசலாம், திட்டலாம். ஸோ இந்த 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 மாதிரி விஷயங்களில் ரீல்ஸ் போட்டாங்கன்னா நிச்சயமாக தட் இஸ் வயலேஷன். இவங்க எல்லாரும் வந்து கேமராவுக்கு முன்னாடி வராமல் இருக்கிறதே நல்லது. அப்புறம் நாம் என்ன போன்றவர்கள் தான் கேமராவுக்கு முன்னாடி வரணும், அவங்களாம் கூடாதுன்னு சொல்கிறேன். அரசுக்கிட்ட வேலை பார்க்கும் பொழுது வேலை மட்டும் பாரு, இல்லைன்னா ப்ரைவேட்டுக்கு வந்துரு. எல்லாம் அதை விட்டுட்டு இங்கே வந்து தினம் ஒரு மரத்தை சுற்றி டுவேட் பாடி டான்ஸ் ஆடி வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடு, யார் வேண்டாங்கிறா? பட் யூ ஆர் அ பப்ளிக் சர்வெண்ட். Where do we need to allow unlimited terms of MLAs, MPs, party head positions in democracy? எனக்கு வந்து நான் ரொம்ப ஆதர்சமாக பார்க்குறது அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். அதில்
நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இவர் அது எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காரு. இதுதான் அமெரிக்கன் சிஸ்டம் ஆமா. பற்றி பேசுகிறேன். இது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இதில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. தலைமை பதவி அப்படிங்கிறதுக்குள்ள டேர்ம் லிமிட் இருக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அது 2 இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டுக்கு 2 டேர்ம், கன்சிக்யூட்டிவாவோ நான் கன்சிக்யூட்டிவாவோ. முதல்ல வந்து கன்சிக்யூட்டிவ் 2 டேர்ம்ஸ்னு இருந்தது. அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக 2 டேர்ம்ஸ், நீங்கள் 2 டேர்ம் தான் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும், பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான். சில ஸ்டேட்ஸில் கவர்னர் பதவிக்கும் அதை கொண்டு வந்திருக்காங்க, எல்லா ஸ்டேட்லேயும் கிடையாது. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற நடைமுறை. நம்ம ஊரில் 2 டேர்ம்ங்கிறது வந்து ரொம்ப குறைச்சிங்க, என்னங்க அவர் இப்போ தான் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க பார்க்குறாரு, அதுக்குள்ளே நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லலாம். சரி 3 டேர்ம் வச்சுக்கோ. 15 வருஷங்கிறது வந்து வெரி லாங் பீரியட். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற அந்த அந்த இதுவே பாருங்களேன், இன்க்ளூடிங் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் சொல்லுவேன், உடைய ஆவரேஜ் ஏஜ்னு அவரே போய் வெளில போய் பெருமையாக பேசுகிறாரு. அவருடைய அதாவது இந்தியாவுடைய ஆவரேஜ் ஏஜை போல் 2 மடங்கும் மேலே இருக்கிறவங்க தான் பிரைம் மினிஸ்டராகவும் எல்லா பதவியிலையும் இருக்காங்க. அது நல்லது கிடையாது. தெர் ஹஸ் டு பி an ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஸோ பாலிடிக்ஸில் வந்து ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறத நான் கொண்டு வர முடியாது. ஆனால் பதவியில் டேர்ம் லிமிட்ஸ் கொண்டு வரலாம். இவன் கட்சி தலைவராக எப்போ ஒன்று எப்படி வேணாலும் இருந்துக்கும், அது உன் கட்சியோடைய தலையெழுத்து. ஆனால் இது ஆட்சி, ஆட்சின்னு வரும்பொழுது தெர் ஹஸ் டு பி டேர்ம் லிமிட். ஐயோ அவர் போயிட்டா என்ன ஆகுறது அப்படின்னா யாரோ ஒருத்தர் வருவாங்க, நாடுகள்லாம் கொலாப்ஸ் ஆகிடாது. எப்படியும் ஒருத்தருக்கு ஒரு காலத்தில் வந்து உயிர் போக போகுது, ஆக்டிவிட்டி குறைய போகுது, வெஜிடபிள் ஸ்டேட்டுக்கு போக போகிறோம், நம்ம எல்லாருக்கும் அதுதான் நிலை. அப்போ என்ன ஆகும்? அப்போ ஆகிறது இப்போ ஆகிட்டு போகுது. ஏன் அந்த டேர்ம் லிமிட் வேணும் அப்படின்னா மாற்று கருத்துக்கள் வரணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் தொடர்ந்து வரணும். ஒரே ஆள் உட்காந்து செட் பண்ணியாச்சுன்னா அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து டேர்ம் லிமிட்ஸ் அவசியம். அது எவ்வளவுங்கிறது வந்து 2ஆ 3ஆ எல்லாத்துக்கும் நான் சொல்லலை. இப்போ எம்எல்ஏக்கு டேர்ம் லிமிட் வேணுமானா நாட் நெசசரி. சீஃப் மினிஸ்டருக்கு வேணுமானா கட்டாயமாக வேணும். பிரைம் மினிஸ்டருக்கு வேணுமா கட்டாயமாக வேணும். மினிஸ்டர்ஸுக்கு நாட் நெசசரி. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து தனக்கு வேண்டியவர்களை அமைச்சர்களாக கொண்டு வர்றார். அவர் வந்து வயதானவர்களெல்லாம் சார் நீங்கள் அந்த பக்கம் உட்காந்துக்குங்க, மார்கதர்ஷக் மண்டல் அப்படின்னு பிஜேபியில் வச்சுருக்காங்க, அப்படி போங்க அப்படின்னா நீ காணா போயிருன்னு அர்த்தம். நான் வந்து வேண்டியவர்களை நான் அமைச்சராக்கிக்கிறேன்ட்டு. ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் இம்பார்ட்டன்ட். ஆனால் சேலஞ்ச் என்னென்னா நம்ம வந்து ட்ரூ டெமோக்ரஸியில் இல்லை. நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், பிரிட்டன் எடுத்துப்போம். கீட் ஸ்டாமர் அப்படிங்கிறவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இஸ் அ சிட்டிங் பிரைம் மினிஸ்டர். எம்பிஸ்லேருந்து கட்சிக்காரர் முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து வி ஹவ் லாஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இன்னு சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. அவர் உடனே பதவி விலகிட்டார். நம்ம ஊரில் இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறதே சாத்தியம் இல்லாதது. 8 ஆண்டுகளில் 6 பிரதமர் வந்துட்டு போயிட்டாங்க, 7ஆவதாக ஒருத்தர் வரப்போகிறாரு, 2 டிஃப்ரெண்ட் கட்சியை சேர்ந்தவங்க. அதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. கட்சிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு, அதில் வரக்கூடிய மெம்பர்ஸும் தலைவர்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க காலகட்டத்துக்கு. ஆனால் நம்ம ஊரில் வந்து நம்ம ஹீரோ வழிபாட்டு மனப்பான்மையிலேருந்து வர்றவங்க. விஜய் பற்றி பேசும்பொழுது கட்சி மாறி வந்திருக்கக்கூடிய கரூர் விஜயபாஸ்கர் வந்து நாங்கள் எங்கள் அம்மாவை வந்து நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லுவோம், அதே மாதிரி நீங்கள் தான் இனிமேல் நிரந்தர முதல்வர்னு அப்படியே அந்த அபத்த கருத்துக்களை அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் தான் சொல்லுவாங்க நீங்கள் தான் என்றுமே நிரந்தர முதல்வர்னு. எதுக்கு அவ்வளவு தூரம் கான்ஃபிடன்ஸ் இல்லை நமக்கு? அவர் போயிட்டாருன்னா எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம்? ஸோ டேர்ம் லிமிட்னு ஒரு கான்செப்ட் வந்ததுன்னா நிறைய சென்சிபிளான விஷயங்கள் இருக்கும். அதில் ஒன்றே ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ட்ரம்ப் மாதிரி ஒரு வந்து ஆட்சிக்கு வந்திருக்கும் பொழுது டேர்ம் லிமிட் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அவருடைய ரிப்போர்ட்டட் ஏர்னிங்ஸ், நீங்கள் நம்ம வந்து ஊழல்லாம் பற்றி பேசுகிறோம், இன்றைக்கி வந்து இது நாள் வரைக்கும் அமெரிக்காவில் எந்த ஒரு பிரசிடெண்ட்டும் செய்யாத மாபெரும் ஊழலை அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். ட்ரம்ப்புடைய ஃபேமிலி ஃபஸ்ட் இயர் ஆஃப் ட்ரம்ப்புடைய ஆட்சி முடிஞ்சு இப்போ தான் 2வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, முதல் வருடத்தில் $2.2 பில்லியன் அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிற டேட்டாலேருந்து அவங்க குடும்பம் ஏர்ன் பண்ணியிருக்கு வித் லாட் ஆஃப் இன்சைடர் இன்ஃபர்மேஷன். ஆனால் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க கான்ஸ்டியூஷன் படி ஒன்றுமே பண்ண முடியாது அவர். இப்போ எல்லாம் என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, அப்பா டேர்ம் லிமிட் இந்த ஆள் முடிச்சிருவான்ப்பா, அதுக்கப்புறமா நம்ம மீண்டும் பழையபடி நல்ல நிலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து யார் வரப்போகிறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அமெரிக்கா வந்து இந்த டேர்ம் லிமிட்னு ஒன்று இருக்கிறதுனால தான் கொடூரர்கள் கையில் சிக்காமல் ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்குது. தமிழக ஆர்எஸ்எஸும் தலைவர்களை உருவாக்குவதில் பெரும் தாமதத்தை செய்கிறது. பாஜகவின் நிலை இன்றைய நிலைமையில் கவலைக்கிடம் என்பதே எனது புரிதல். இதற்கான பதில் அல்லது உங்கள் கருத்து? வழக்கம் போல வடமாநிலங்களை திரிபுரா, அசாம், பீகார் உதாரணமாக கூறாமல் தமிழகத்தின் அடிப்படை அரசியலில் இருந்து பதில் இருந்தால் மகிழ்ச்சி. அது எப்படி வட மாநிலங்களெல்லாம்
உதாரணம் சொல்லாமல் சொல்ல முடியும். மேற்கு வங்கத்தில் வந்து ஒருவர் வருவார், அவர் கட்சியை ஜெயிக்க வைப்பார் அப்படின்லாம் வந்து யாராலையாவது ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க முடியுமா? அதுவும் இன்னொரு கட்சியிலிருந்து வருவார் அப்படின்னு. எந்த கட்சியை தோற்கடிக்க வேண்டுமோ அந்த கட்சியிலிருந்தே வருவார் அப்படின்லாம் சொல்லியிருக்க முடியுமா? முடியாது. தலைவர்கள்ங்கிறவங்க வந்து ஆர்எஸ்எஸ் தான் ஒருத்தரை பார்த்து கண்டுபிடிச்சு அவரை கூப்பிட்டு வந்து அவரை குருகுலத்தில் பயில வச்சு கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் வேறு கட்சியிலிருந்தும் கூட வரலாம். எப்போவுமே வந்து ஒரு காலம் அப்படிங்கிறது, இந்த டைம் அப்படிங்கிறது கனியணும். விஜய்க்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. யாராவது யோசிச்சிருக்க முடியுமா? அதே மாதிரி தமிழக பாஜகவும் உண்மையிலேயே முயன்றால் தேடிக்கிட்டே இருக்கணும். மாற்றம் கொண்டு வர முடியும். இப்போ அதை வேறு மாதிரி ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். கேரளா உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா வட மாநிலங்களுக்கு போகாமல் இருக்கேன். கேரளாவில் வந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா முயன்று கொண்டிருக்கிறது. அங்கே 2 ஸ்ட்ராங் ஃபார்முலேஷன். ஒன்று லெஃப்ட் ஃப்ரண்ட், இன்னொன்று காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய யூடிஎஃப். இது 2க்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் அண்ட் முஸ்லிம்ஸ் 2 பேரும் அதுக்குள்ளே இருக்காங்க. ப்ரிடாமினன்ட் ஹிந்துஸ் வந்து ஆக்சுவலாக லெஃப்ட் அதோடைய பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் ரொம்ப நாளாக தேவைப்படவே இல்லை. ஒரு கட்டத்தில் பாரதிய ஜனதா அங்கே உள்ள நுழையுது, முட்டுது. இப்போ நம்ம ஊரில் இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரி எந்த காலத்திலும் நீங்கள் கால் ஊன்ற முடியாது அப்படின்னு அங்கேயும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கே டெமோகிராஃபி அதை அலோவ் பண்ணாது. மலையாளிகள் ஒரு டிவிசிவ் கம்யூனல் ஃபோர்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே யூஸ்வலாக வந்து ஒருத்தர் வெட்டிக்கணும்னா அது வந்து இடதுசாரிகளும் முஸ்லீம்களும் ஒருத்தர் வெட்டிப்பாங்க. ஓட துரத்தி தெருவில் ரத்தம் சொட்ட கையை வெட்டி கை தொங்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. கொலையெல்லாம் சர்வசாதாரணம். அதில் வந்து பாரதிய ஜனதா பாக்கெட்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பிரில்லியன்ட் தலைவர் யாராவது இருக்காங்களான்னா இல்லை. இப்போ ராஜீவ் சந்திரசேகர் அவர் வந்து ஒரு பெங்களூரில் வளர்ந்த மலையாளி, பிபிஎல் குடும்பம். ஸோ அதில் வந்து இவர் அவங்க அந்த வீட்டு உபயோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், ரெஃப்ரிஜரேட்டர், மைக்ரோவேவ் ஓவன் அந்த மாதிரியான இதை பண்ணிகிட்டு இருந்தவங்க. இவர் வந்து அதை ஒரு மொபைல் ஃபோன் கம்பெனியாக மாற்றுறாரு. எவென்ச்சுவலி செல்ஸ் இட் அவுட். ஸோ அப்படி வந்தவர் அவர். அப்புறம் அவர் அரசியலில் சேர்ந்து அப்படியே இந்த அரசியலில், மத்திய அரசியலில் எல்லாம் சுற்றிட்டு அவங்க அப்புறம் இப்படிலாம் பண்ண முடியாது, நீ ஊருக்கு போ, கேரளாவுக்கு போ, அங்கேருந்து அரசியல் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. டன் குவைட் வெல். 3 இடம் கிடச்சிருக்குனாலும் அது முக்கியம். தனியாக நான் தனித்து நின்று இறங்கி 3 இடங்களை ஜெயிக்க முடியும். 3 இடம் ஜெயிக்க முடியும்னா 30 இடம் ஜெயிக்க முடியும். 30 இடம் ஜெயிக்க முடியும்னா நாளைக்கு 50 இடம் ஜெயிக்க முடியும். என்னை விட்டுட்டு ஒரு அரசியல் இல்லை. அது கர்நாடகாவில் அது நடந்திருக்கு. பாரதிய ஜனதா வந்து கேம்லேயே இல்லாதப்ப அங்கே வந்து காங்கிரஸ் ரொம்ப காலமாகவே இருக்கக்கூடிய மெயின் ஃபோர்ஸ், ஜனதாதள் செக்குலர் அதோடைய ஜனதா பார்ட்டியாக அதுவும் ரொம்ப காலமாகவே இருக்கக்கூடியது. ராமகிருஷ்ண ஹெக்டேங்கிற பேரெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். அப்படியே வந்து அது ஒரு கட்டத்தில் தேவகவுடாவுடைய மகன் அப்படின்னு. அப்போ பாரதிய ஜனதா வருது. ஜனதாதள் செக்குலர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது. கடைசியாக ஜனதாதள் செக்குலர் வந்து இப்போ டோட்டலி பாரதிய ஜனதாவுடைய ஒரு கிளைக்கழகமாக மாறிடுச்சு. பாரதிய ஜனதா தான் பிரைமரி அப்போசிஷன் பார்ட்டி. ஸோ இது எல்லாமே தமிழகத்திலும் நடக்கும். எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. இப்போ நம்ம எல்லாமே வந்து இது ஒரு டைம் ஃப்ரேம் பார்க்குறோம். 1960களிலிருந்தே தேசிய கட்சிகள்லாம் சுருங்கி கொண்டே இருக்கும் அப்படின்லாம் வந்து ஏதோ வாழ்க்கையே வந்து இந்த இவங்க பார்த்த அந்த ஒரு 40 வருடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கணும். நம்ம காலத்துக்கு பிறகு கூட பல விஷயங்கள் நடக்கலாம். நம்ம காலத்திலே அது நடந்துருச்சா, நடந்தால்தான் அது வந்து நான் வரலாறுன்னு ஏற்றுப்பேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதாங்கிற கட்சி அது இது தமிழ்நாடு வில் பி மோர் சேலஞ்சிங் பல காரணங்களுக்காக. ஆந்திராவும் சேலஞ்சிங். இங்கேயாவது வந்து அடிதடி சண்டை போடுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. ஆந்திராவில் போய் நம்ம தான் கொஞ்சம் தேடணும். என்னங்க சண்டை கூட போட்டுக்க மாட்டேங்கிறீங்க, எங்கள் ஊரில் யாருக்குமே யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ அட்லீஸ்ட் இங்கே சண்டை போட்டுக்கிறாங்க. கவர்னராலாம் இருந்துட்டு வந்துட்டு நான் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் தேர்தல் நிற்பேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் அங்கே காட் ஈவன் சி. பட் எவென்ச்சுவலி ஒரு பார்ட்டி வந்து இதில் ஃபோக்கஸ் காமிக்கிறதுனால அது தொடர்ச்சியாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது வேற ஒரு இடத்துலையும் அது வந்து இழந்து கொண்டு இருக்கலாம். எல்லாமே நம்ம ஒரு டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இனிமேல் பாரதிய ஜனதாவை தொட்டுக்கிறதுக்கே ஆள் கிடையாதுரா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. 10 வருடம் கழித்து என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னே நமக்கு தெரியாது. இது எல்லாமே வந்து 100 வருட ப்ராஜெக்ட். ஸோ அந்த விதத்தில் வெளியிலிருந்தோ அல்லது அந்த கட்சியிலிருந்தோ இதுவரை பிறக்காத ஒருவர் கூட அடுத்து 25 வருடம் கழித்து தான் நடக்க போகுதுன்னா அவர் இன்றைக்கி தான் பிறந்திருப்பார், அல்லது இன்றைக்கி அவருக்கு 5 வயசாக இருக்கலாம். அவர் வந்து அந்த கட்சியை மாற்றி மேலே எடுத்துக்கொண்டு போக முடியும்.
அதனால வந்து இவர் பாரதிய ஜனதா கட்சியோட அபிமானியாக இருந்தா வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, என்றேனும் ஒரு நாள் ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி. When will Tamil Nadu come out of this addiction to Tamil cinema? Even others also follow their actors, but they don't elect them. நம்ம தமிழர்கள் வந்து தனித்துவமானவர்கள்ங்கிறது எதுக்கு உண்மையோ இல்லையோ சினிமாவில் வந்து பெரிய உண்மையாயிருச்சு. ஏன்னா அதுக்கான முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது வந்து திமுக என்னும் கட்சி உருவாகிறது. மற்றவர்கள்லாம் தங்களுடைய சினிமா நாயகர்களை பார்க்கிறார்கள், ஆனால் பின்பற்றுவதில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? அவர்களும் அரசியலில் ரொம்ப ஈடுபடுறது. இப்போ ஆந்திராவில் என்டிஆர் ராமராவ் வந்தார், நடுவில் சிரஞ்சீவி கொஞ்சம் எஃபர்ட் போட்டார், தோற்று போயிட்டார். ரோஜா இவங்கெல்லாம் வந்து சில வேலைகள் தான் பண்ணியிருக்காங்க. பவன் கல்யாண் ஒரு லெவல் மேலே வந்திருக்காரு. பட் அவருக்கு கூட ஒரு லாங் டேர்ம் திங்கிங் இருக்கிற மாதிரி தெரியல. உடல்நிலை மற்ற பல விஷயங்கள்லாம் சேர்ந்து அவர் ஒரு பெரிய மார்க் அரசியலில் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கல. மற்ற இடங்களில் வந்து சினிமா அல்லது பின்னணி பாடகர்களை ஒரு எஃபெக்டிவாக பயன்படுத்துவாங்க. பாரதிய ஜனதாவே வந்து சௌந்தர்யான ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க, அவங்கள பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு அப்படியே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டர்ஸை வந்து குரல் கொடுக்கறதுக்காக குஷ்பு இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம், கமலஹாசன். ஆனால் தமிழ் சினிமா வந்து அவர்களுக்கு என்ன இடத்த கொடுத்துருந்தாலும் தமிழக அரசியல் அவங்கள உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வச்சிடும். அது சிவாஜி கணேசனாக இருந்தாலும் சரி, கமலஹாசனாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு ஜெயலலிதாவோ ஒரு எம்ஜிஆரோ ஒரு விஜயோ உச்சிக்கும் போக முடியும். அப்போ வெறும் சினிமாவில் நடிச்சுட்டு வந்தால் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு வெறி இருக்கணும், ஒரு எஃபர்ட் இருக்கணும். இப்போ மற்றவங்கெல்லாம் அந்த எஃபர்ட்டை ஒழுங்காக செய்யலை. விஜயை பற்றி நமக்கு இன்னும் தெரியாத பல விஷயங்கள் இருக்குது, எனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. பிற்காலத்தில் நிச்சயமாக சில புத்தகங்கள் எழுதப்படும். ஒரு ரசிகர் மன்றத்தை எப்படி வாக்கு வங்கி ஆக்கினீர்கள், நீங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை கேட்டு அவன் எப்படி போய் போட்டான். ஏன் வந்து சிவாஜி கணேசனுக்கும் கமலஹாசனுக்கும் போடாத அந்த வாக்கு, அதை தவிர நடுவில் நான் சரத்குமார் அப்படி இப்படின்னு ஒரு சில பேரெல்லாம் நான் சொல்லவே விரும்பலை, விஜய்க்கு மட்டும் எப்படி விழுந்தது? சின்ன குழந்தைகள்லாம் போய் குடும்பத்தில் அம்மா அப்பா கிட்டேயோ பாட்டி தாத்தா கிட்டேயோ இங்கே விஜய் மாமாவுக்கு போடுங்க அப்படின்னு சொல்ல வச்சது எது? அதை கேட்டு சரி ஒழி போட்டு தொலைச்சிருவோம் அப்படின்னு போட வச்சது எது? ஸோ இது வந்து ஒரு பெரிய சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். அது என்னங்கிறத நம்ம பார்க்கணும். மற்றபடி சினிமா அப்படிங்கிறதுனால அதை மட்டமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எனக்கு சினிமா துறை மேலே ஒரு அதீத காதல் எதுவும் கிடையாது. ஒரு குவாலிட்டி என்டர்டெய்னரை இன்னைக்கு ஹாலிவுட்காரன் அது அந்த கதையை வந்து இந்த வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரேஸ். அது மாதிரி நான் வந்து அது நான் சிலதெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுறேன், எனக்கு எல்லாமே லாஜிக் வேணுங்கிறது இல்லை. ஆனாலும் நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த படத்தை பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பேசிக் டீசன்சியில் அதை எடுங்கடா ஆர்வத்தோடு பார்க்குறதுக்குன்னா கிடையாது. இல்லை வீடுன்னு ஒரு படம் வந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க என்கிட்ட, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அழுமூஞ்சி அழுகாட்சி படம்லாம் வேண்டாம். நல்ல என்டர்டெய்னர் பட் வித் லாட் ஆஃப் பேக்டு மெட்டீரியல்னு. இப்போ இவங்க இதெல்லாம் சினிமாவே என்னவோ விடுங்க, அதை விடுவோம். அப்போ இது என்னன்னா இது உங்கள் முகத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சிருது. அதுதான், அது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். அப்புறம் அந்த நாயக பிம்பம் வந்து நிஜமாவே பல மக்கள் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க வந்து அவர் சினிமாவில் நல்லவராக இருக்கார்ப்பா, அதனால அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்ப வைக்குது. அந்த இடம் தான் அபத்தம். இருந்தாலும் பக்கா கிரிமினலாக கூட இருக்கலாம். நான் வந்து முதல்வர் ஆகிறதே வந்து திருடுறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கலாம். ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து விஜய் அப்படிப்பட்டவராக தெரியல. அதனால தான் நான் வந்து யூஸ்வலி சினிமாவே மோசம் அப்படின்னு சொல்ல போயிருப்பேன் யூஸ்வலாக. அதை நிறுத்திட்டு ஐ சி சம்திங் பாசிட்டிவ் ஹியர். ஆனால் எனக்கு இதில் நிறையா குறைபாடுகளையும் பார்க்குறேன். இவருடைய அறிவுப்புலம் என்ன, இவர் என்ன தெரியும் அதர் தேன், ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான வேலை கிடையாது. அப்போ நீங்கள் உடனே சொல்லுவீங்க, என்ன லாலு பிரசாத் யாதவெல்லாம் வந்து முதல்வராக வச்சுட்டு இருந்தவங்களுக்கு என்ன விஜய் கசக்குதா அப்படின்னு. உண்மைதான், எனக்கு லாலு வேண்டாம், அது லாலுவுக்கு விஜய் பெட்டர். பட் எனக்கு மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஈவன் பிகர். இன்னும் மேலே போகணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்பொழுது அதுதான் எனக்கு ஒரு குறை. இப்போ அப்படின்னா நம்ம வந்து அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவருடைய கருத்துக்களுக்குள்ளே போக வேண்டாம். நல்ல படித்தவரா, பல விஷயங்கள் தெரிஞ்சவரா, 2 மொழிகள் நல்லா பேசக்கூடியவரா, இயல்பாக பேசக்கூடியவரா, பேப்பர் துண்டுச்சீட்டை பார்த்து இன்னொருத்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு வெறும் முகமாக இருப்பவராக இல்லாமல் யோசித்து பதில் சொல்பவராக, அந்த மாதிரியான ஒரு ஆள் வேணும். அவருடைய ஆளுமை பண்பு மற்றவர்கள் எல்லாரையும் போய் தொடணும், அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும், அவங்க இன்னும் மேலே போகணும்
அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது இப்போ வந்து விஜயை பார்த்து நம்ம என்னத்தை தெரிஞ்சுப்போம்? ஓடு 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 அப்படிங்கிறத நம்ம கற்றுப்போம் இல்லையா? அதுவா நமக்கு வேணும்? குட் கவர்னன்ஸ், தாட்ஃபுல். தமிழ்நாடு எங்கே இருக்க வேண்டும், அடுத்த 15 ஆண்டுகளில் தமிழ்நாடு எங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு மைக்க பிடிச்சி சரளமாக தமிழிலோ ஆங்கிலத்திலும் பேசக்கூடிய ஒருவர் தான் நமக்கு தேவை. ஏன், எங்கே போக வேண்டும், ஏன், எப்படி, அதில் நான் எதை செய்ய போகிறேன். இது வந்து வெறும் ட்ரீமா மட்டுமே தான் இருக்கும். இதை சொல்லக்கூடியவராக ஒருத்தர் இல்லை அப்படின்னா, அவர் படித்தாலும் சரி, படிச்சிருக்கலைனாலும் சரி, சினிமாவில் இருக்காருனாலும் சரி, இல்லைனாலும் சரி, இட்ஸ் வேஸ்ட். ஸோ சினிமா என்பது நெகட்டிவ் கிடையாது. பட் நமக்கு அதுலேருந்து வர்றதுல ஒரு பெரிய பாசிட்டிவாக ரொம்ப ரேராக ஏதோ இத்தினூண்டு தான் கிடைக்குதுங்கிறது தான் நம்முடைய அன்ஃபார்ச்சுனேட். இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிற நிறைய கேள்விகளில் செலக்டிவாக சில கேள்விகளுக்கு இன்றைக்கி நாம் பதிலளித்தோம். இன்னைக்கு இது செஷனை வந்து முடிச்சுக்கலாம். நன்றி. இதில் வந்து நம்ம சிறந்த 3 கேள்விகள் கேட்கணும். அதை நம்ம இதோடைய பின்னூட்டத்தில் நம்ம சொல்லிடுவோம். அதை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். எந்த கேள்விகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று. 2வது, இது அடுத்த வாரமும் அதற்கு அடுத்த வாரமும் தொடரப்போகிறது. எனவே இதுக்கு கீழேயே நீங்கள் வந்து அடுத்த வாரத்துக்கான கேள்வியும் கொடுக்கலாம். ஹேஷ்டேக் நீங்கள் ரெகுலர் போஸ்ட்டில் நம்முடைய மற்ற வீடியோக்களுக்கு இடையில் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஹேஷ்டேக் பத்ரியை கேளுங்கள். அது வந்து ரொம்ப தமிழில் ஸ்பெல்லிங் ஏதாவது மாற்றி அடிச்சிருவீங்கிறதுக்காக ஒரு நண்பர் வந்து இங்கிலீஷே கொடுத்துருக்காரு. ஹேஷ்டேக் ஆஸ்க் பத்ரி, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. ஸோ இது 2ல் எதை போட்டாலும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா ஓகே. ஹேஷ்டேக் பத்ரியை கேளுங்கள் அல்லது ஹேஷ்டேக் ஆஸ்க் பத்ரி, இது 2ல் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கேள்விகள் கேட்கலாம். அடுத்தடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமான கேள்விகளோட ரொம்ப சுவையான ஒரு உரையாடல் நம்ம தொடருவோம். நன்றி, வணக்கம்.